இது ஒரு அழகான அண்ணன் தங்கை கதை. அண்ணன் அரவிந்த் தங்கை மித்ராவிடம் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டியா என்று கேட்டான். ஆமா அண்ணா, கிளம்பிட்டேன், பாய் என்று அண்ணனிடம் சொல்லிட்டு மித்ரா புக்ஸ் எடுத்துட்டு ஸ்கூல் பக்கத்தில் போனாள். அரவிந்த் மித்ரா பின்னாடியே வருவதை பார்த்து மித்ரா அரவிந்திடம் நான் தனியாவே போறேன் அண்ணான்னு சொல்கிறாள். அதற்கு அரவிந்த் இல்ல நானும் வரேன்னு சொல்கிறான். அது மித்ராவுக்கு பிடிக்கவில்லை. சில நேரம் ஒருவருக்கு நாம் தரும் பாதுகாப்பு அவர்களுக்கு பிடிக்காது. இது மித்ராவுக்கும் பிடிக்கவில்லை. கிளாஸ் ரூம் சென்றவுடன் உள்ளே 2-3 பசங்கள் மித்ராவை கிண்டல் செய்தார்கள். மித்ராவின் நோட்புக் கீழே விழுகிறது. இப்படி ஸ்கூல்ல அவளுக்கு தினமும் ஒரு போராட்டம். மித்ராவுக்கு தெரியாமல் இதை அரவிந்த் தூரத்தில் நின்று பார்த்து கோபப்படுகிறான். மித்ரா ஸ்கூலிலிருந்து வெளியே வந்தவுடன் அரவிந்த் மித்ராவிடம் கேட்கிறான், இன்னைக்கு ஸ்கூல்ல என்ன நடந்ததுன்னு. அதுக்கு மித்ரா அதெல்லாம் ஒன்னும் இல்ல அண்ணான்னு சொல்கிறாள். எனக்கு எல்லாம் தெரியும் மித்ரா, நாளைக்கு நான் டீச்சர்ஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறேன்னு சொன்னான். தங்கை கோபமாய் அண்ணனை பார்த்து கத்துறாள். என் லைஃப்ல தலையிடாத, எல்லாம் நான் பார்த்துக்கொள்கிறேன்னு சொன்னாள். அண்ணன் மித்ரா பேச்சை கேட்கவில்லை. தங்கையை கிண்டல் செய்த பசங்களை திட்டி வார்னிங் கொடுக்கிறான். தங்கை மறைந்து நின்று இதை பார்த்துவிட்டு வருத்தப்படுகிறாள். நம்ம அண்ணனுக்கு நம்ம மேல எவ்வளவு பாசம். தன் அண்ணனை கோபமாய் பேசியதை நினைத்து தான் பேசியது தவறு என்று உணர்கிறாள். மித்ரா மெதுவாக சென்று அண்ணன் கையை பிடித்து மன்னிப்பு கேட்கிறாள். உன்னை விட என்னை யாரும் பாதுகாப்பாக பார்த்துக்க முடியாது அண்ணா என்று சொல்லி தனது பாசத்தை வெளிப்படுத்தினாள். அண்ணன் தங்கை பாசம் மிகவும் அழகானது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் மீண்டும் இன்னொரு கதையுடன் வருகிறேன். பை பாய்.